பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மிக கவனமாய் கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனையும் பலத்தையும் கொடுக்கும். இந்த நாள் நம்முடைய தியான செய்தியினுடைய தலைப்பு வசனங்கள் ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த காலை நம்முடைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தரில் அன்பு கூறுதல், கர்த்தரை பின்பற்றுதல். கர்த்தரில் அன்பு கூறுதல், கர்த்தரை பின்பற்றுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று எழுதுகிறார். என்று வாழ்க்கையில் அனுபவித்த அன்றைய ஊழியர்கள், விசுவாசிகள் அனுபவித்த காரியங்களை சொல்லுகிறார். உபத்திரவங்கள், வியாகுலம். வியாகுலம் என்பது மிகுந்த துன்பம், துன்பத்தினுடைய உச்சகட்டம். அந்த துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். தேவ ஊழியர்களை பட்டயத்தால் ரோம போர்ச்சேவர்கள் கொலை செய்தார்கள். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம ஜெயித்து வந்துவிட்டோம். ஏற்கனவே பட்ட பாடுகள், பட்ட கஷ்டங்களை ஜெயித்து வந்துவிட்டோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவர் கடந்த காலத்தை சொல்கிறார், பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே நாம் இப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயித்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றவும் ஆண்டவரை நேசிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவருடைய அன்பிலே நாம் பலப்பட வேண்டும். ஆதி நாட்களிலே ரோம போர்ச்சேவர்கள் கிறிஸ்தவர்களை குடும்பம் குடும்பமாக கொலை செய்தார்கள். ஒரு குடும்பத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாய் 3 பிள்ளைகள், கணவனை ஏற்கனவே கொன்று விட்டார்கள். இப்பொழுது மறுதலிக்க சொன்னால் தாயும் பிள்ளைகளும் மறுதலிக்கவில்லை. மூத்த 2 பிள்ளைகளை கொன்றுவிட்டு 3வது ஒரு மகன், அவன் ஒரு சிறியவன், அவனை கொல்ல பார்க்கிறாங்க. அவனை கொலை செய்வதை இந்த தாய் பார்க்கிறாள் நேரடியாக. அப்ப தாயிட்ட கேட்கிறாங்க, 2 பிள்ளைகளை கொன்று விட்டேன், 3வது இந்த பிள்ளையை நாங்கள் கொல்ல போகிறோம், நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த தாய் தடுமாறுகிறாள், பதறுகிறாள். அப்பொழுது அந்த குழந்தை கதறிக்கொண்டு சத்தம் போட்டு அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னம்மா, நீ மறுதலித்து விடாதே, எப்படியும் உன்னையும் என்னையும் கொலை செய்து விடுவார்கள். நான் மரித்து மூத்த சகோதரிகளோடு கூட பரலோகத்தில் இருப்பேன். எனக்கு பிறகு ஒன்றையும் கொலை செய்வார்கள். அப்பா இருக்கிறாங்க, அக்காமார் இருக்கிறாங்க, நாம் எல்லாரும் குடும்பமாக பரலோகத்தில் இருப்போம் என்று சொல்லி அந்த சிறுவன் அந்த தாயுடைய விசுவாசத்தை அவன் பலப்படுத்தினானாம். இது ஆரம்பகால திருச்சபை சரித்திரத்தில் உண்டான காரியம். சாது சுந்தர் சிங்கை அநேகர் பலவிதங்களில் கொடுமைப்படுத்தினார்கள். ஒருமுறை சாது சுந்தர் சிங்கை ஒரு காய்ந்து போன மாட்டு தோலால் இறுக கட்டி அவரை கொடுமைப்படுத்தினார்களாம். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், வெயில் அடிக்கும் பொழுது அந்த தோல் உலரும், குளிர் வரும் பொழுது தோல் சுருங்கும், அவருடைய சரீரத்தை நெருக்கும். அப்படி கொடுமை. வெயிலிலும் பனியிலும் அவரை தெருவில் போட்டு விடுவார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்டாராம், ஏனையா
இந்த கிறிஸ்துவை மறுதலித்து இது துன்பத்திலிருந்து விடுதலை ஆகலாமே என்று கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு கணவனை நேசித்து, அந்த நாட்களிலே கணவன் மரித்து போனால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும், மனைவியும் அந்த கணவன் எரிக்கிற அந்த தீயில விழுந்து மனைவியும் சாக வேண்டும் என்று ஒரு காரியம் நம்முடைய இந்தியாவில் இருந்தது. சாது சுந்தர் சிங் சொன்னாராம், ஒரு கணவர் மரித்தவுடனே ஒரு மனைவி அந்த கணவன் மேல் உள்ள அன்பினால் அவள் அந்த உடன்கட்டை ஏறுகிறாள். ஆனா கணவனுடைய அன்பை விட, மனைவி அன்பை விட, பிள்ளைகளுடைய அன்பை விட இயேசுனுடைய அன்பு பெரியது. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருக்காக நான் சாகவும் தயார் என்று சொல்லி சாது சுந்தர் சிங் கூறினாராம். பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், பவுல் சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் ஜெயிக்கிறோம், நாம் ஜெயித்து விட்டோம், ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்கிறார். எத்தனையோ சோதனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க கூடாது. விசுவாசத்தில் முன்னேறி போக வேண்டும். மேலும் கீழே சொல்லும் பொழுது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நிச்சயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், மரணமே வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அவர் உறுதியான அந்த நிச்சயத்தில் அவர் இருந்தார். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பு, நம்ம கிறிஸ்துவின் அன்பில நம்ம வளரணும், கிறிஸ்துவில் அன்பு கூறணும், நம்ம நேசித்த இயேசுவை நேசிக்கணும், ஆண்டவராகிய கர்த்தரை நாம் உண்மையாக பின்பற்ற வேண்டும். அதற்கென்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள் செய்து அதுதான், நீங்கள் அவரை உண்மையாய் பின்பற்றினால் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இருமனமாய் இருக்கக்கூடாது, இரு வழிகளில் நடக்கக்கூடாது, ஒரே மனமாய் உறுதியாய் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல ஆண்டவர் மேல அந்த அன்பு கூர்ந்து உண்மையாய் பின்பற்றின அவங்க வாழ்க்கை குறித்து 2 நபர்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக ரூத் புஸ்தகத்தை, பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணையும் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பேதுரையும் 2 பேரையும் நான் இணைத்து ஒப்பிட்டு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரூத் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு நன்மை தயை செய்வாராக. அதுக்கு முந்தின வசனத்துல தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் ஒரு பிரயாணத்தை பார்க்கிறோம். ஒரு பிரயாணம், மோவாப் தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு ஒரு பிரயாணம். நகோமி மாமியார் 2 மருமக்கள் ரூத்து, ஓர்பால் என்று 2 மருமக்களோடு கூட அவள் பிரயாணப்படுகிற ஒரு பிரயாணத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிரயாணம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் மாதிரி. ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிக்கிறோம். இந்த உலகத்துல ரட்சிப்பு என்கிற அந்த இடத்துல ஆரம்பித்து பரலோகம் நித்தியம் என்கிற அந்த இடத்துல நம்முடைய அந்த ஓட்டம் ஓடுகிறது, பிரயாணப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரயாணம். அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ட்ரெயினை வைத்து பாடல் பாடி, பஸ்ஸை வைத்து பாடல் பாடுவார்கள், கப்பலை வைத்து பாடல் பாடுவார்கள். விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, அது கரையை நோக்கி செல்கிறது என்று சொல்லி அலைகடல் மத்தியில, கொந்தளிக்கிற கடல் மத்தியில அந்த கப்பல் செல்கிறது. ஆனால் லெக்கை அடையும், அந்த துறைமுகத்தை, நாடுகிற துறைமுகத்தை, ஹார்பரை அதை அடையும் என்று சொல்லி சிலர், அநேகர் பாடல் படித்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அதே போல ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, பிரயாணம். பவுல் எபிரேய நிருபக்காரன் சொல்கின்ற பொழுது, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரலோகத்தை நோக்கி ஓடுகிற, நடக்கிற ஒரு வாழ்க்கை.
இங்கே ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு, மோவாபை விட்டு விட்டு யூதா தேசத்திற்கு திரும்பி போகிறாள். காரணம் என்ன? அதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் அநேக நேரம் வாசித்திருக்கலாம், என்னுடைய சம்பவத்தை கேட்டிருக்கலாம். என்னுடைய பின்னணி என்ன? இந்த நகோமி அங்கே தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்லெகேம் பஞ்சம் வந்தது. யூதேய தேசத்துல பஞ்சம் வந்தது. பெத்லெகேமை விட்டு விட்டு அவள் பஞ்சம் விளைக்கும்படியாக மோவாப் தேசத்துக்கு போகிறாள். தன்னுடைய கணவனோடு, தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட. ஸ்தோத்திரம். பெத்லெகேமே ஒரு மனுஷன், அவன் பேர் எலிமெலேக். அவனுடைய 2 பிள்ளைகள் பேர் மக்லோன், கிலியோன். அப்ப எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன் 4 பேரும் ஒரு பெரிய பஞ்சத்துல இன்னொரு ஊருக்கு போகிறார்கள், மோவாப் போகிறார்கள். மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட இடம். மோவாப் என்பது லோத்துடைய பிள்ளைகளுடைய சந்ததி. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஏற்கனவே சபித்திருக்கிறார். இந்த மோவாபியரை சபித்திருக்கிறார். இப்போ அந்த மோவாப்ல போன பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், எலிமெலேக்கு இறந்து போகிறான். அந்த மோவாப்ல அவள் 2 பிள்ளைகள், அந்த மக்லோன், கிலியோன் இறந்து போகிறான். ஆனா மோவாப்ல அவங்க வாழ்ந்த பொழுது அந்த 10 வருஷத்தில் அவங்க திருமணம் முடிக்கிறார்கள். அங்கே மக்லோனுடைய மனைவி ரூத்து, கிலியோனுடைய மனைவி அங்கே ஓர்பால். இப்போ கணவன் மரித்து விட்டான். 2 பிள்ளைகள் மரித்த பிறகு இந்த நகோமி என்ன செய்கிறாள்? தான் வாழ்ந்த தேசத்தில் நல்ல ஆகாரம் இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்தாரோடு போய் சேருவான் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். அப்பொழுது 2 மருமக்களோடு சேர்ந்து போகும் பொழுதுதான் இப்பொழுது நகோமி 2 மருமக்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவங்க சொன்ன பிறகு அவர்கள் அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டை உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அழுகிறாங்க, உம்மோடு கூட வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அநேக நேரங்கள் ஆரம்ப கட்டம். ஆரம்பத்தில் நம்ம இயேசுவை பின்பற்ற உறுதியான வைராக்கியம் இருக்கும். உறுதியா வைராக்கியம் எடுப்போம். என்ன வந்தாலும் இயேசுவை பின்பற்றுவேன், நான் இயேசுவை விடமாட்டேன், நான் ஒழுங்கு ஆராதனைக்கு செல்வேன், கர்த்தரோடு ஐக்கியப்படுவேன், என்ன வந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் மழையானாலும் வெயிலானாலும் உண்மையாய் பின்பற்றுவேன். ஊழியத்தில் அநேகர் என்னோடு கூட அநேகர் ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்தில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஊழியத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். இக்காலகட்டத்திலும் அநேகர் ஊழியத்தில் போதிய வருமானங்கள் இல்லை என்று சொல்லி, முன்னர் ஊழியத்துக்கு கர்த்தர் தன்னை அழைக்கவில்லை என்று ஊழியத்தை விட்டு விலகி போகிறார்கள். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, ஆரம்பத்துல சிலர் உற்சாகமா ஓடி வருவாங்க. இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல ஆரம்பத்துல எல்லாரும் உற்சாகமா ஓடுவாங்க, கொஞ்ச தூரம் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. எங்க ஸ்கூல்ல நான் படித்த ஹைஸ்கூல் படிக்கும் பொழுது இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் ஓடணும், 1000 பேர் மேல ஓடினோம். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடின பின்பு டயர்ட் ஆயிட்டு களைத்து போய் முழுவதையும் ஓடி முடிக்க முடியாது என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சோம், குறுக்கு வழியில நடந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு பரிசுகள் கிடையாது, ஆனா முழுவதும் ஓடினவர்களுக்கு பரிசு கிடைத்தது. அப்ப பந்தய போரில் நம்ம இழக்க கூடாது, பரலோகத்துல நமக்கு பலன் இருக்கு, பந்தய போரில் நம்ம இழந்து போக கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 2 பேரும் ஆரம்பத்துல நல்லா புறப்படுறாங்க. அப்பொழுது இவங்களுக்கு முன்பாக ஒரு பரீட்சை வைக்கப்படுகிற ஒரு சோதனை வருகிறது. அவங்க திரும்பி போவதற்கு ஒரு சோதனை அவர்களுக்கு வருகிறது. என்ன சோதனை? நீங்க திரும்பி போங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீங்க திரும்பி போகலாம் என்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவ ஜனம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும், பல சோதனை வரும், பல பரீட்சை வரும். இந்த சோதனையில் நீங்க ஜெயிக்கிறீங்களா? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்ம கிறிஸ்துவின் அன்பினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே, வெற்றி பெறுகிறவர்களா இருக்கிறோமே. வெற்றி பெறுகிறோமா? பாவ சோதனை வரும் பொழுது, விசுவாச சோதனை பரீட்சை வைக்கப்படும் பொழுது நாம் வெற்றி பெற வேண்டும், அதான் முக்கியம். இப்ப பாருங்க, இங்க 2 பேரும் அழுகிறாங்க. 2 பேரும் அழுதாலும் நல்லா கவனிக்கும் பொழுது பிந்தின வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது, உம்மோடு கூட வருவோம் என்று சொன்ன அந்த 2 பேர்ல ஒருவள், ஸ்தோத்திரம், யார் என்று சொன்னால் அந்த ஓர்பால் திரும்பி போயிடுறா. பாருங்க, அவ அழுகிறா, அவளும் அழுகிற அந்த நேரத்துல. என்ன அர்த்தம் பாருங்க, 2 பேரும் அழுகிறாங்க. பொதுவாக சபைக்கு வருகிறவர்கள் மனித வாழ்க்கையில ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறவர்கள மாம்சம் ஆவிக்கு வித்தியாசம் தெரியாது. அவங்க வாழ்க்கையில நம்ம பிரிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது.
சபைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வாலிப பிள்ளை ஊழியம் செய்தால் ஊழியத்துக்கெல்லாம் போவா, ஓடோடி எல்லா கூட்டங்களுக்கும் ஓடி வருவாள், எல்லா ஜெபத்துக்கும் ஓடி வருவாள், ஊழியம் ஊழியம் என்று ஓடுவாள். கடைசியில ஒரு இந்து பையனை திருமணம் செய்து அவள் முற்றிலுமாக இயேசு விட்டு விலகி போயிட்டான். நல்லா கவனிங்க. அப்ப ஆவி மாம்சம் வித்தியாசம் தெரியாது. பெரிய கூட்டம் எல்லாரும் ஆராதிப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் ஆராதிப்பாங்க. நிறைய நம்ம சபையில நடக்கும், நம்ம திருச்சபையிலும் வருகிறவர்கள் நிறைய பொதுக்கூட்டங்கள், லட்சக்கணக்கான பேர், பெரிய பெரிய ஜெப கூட்டங்கள், அங்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் பங்கெடுப்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவை நேசித்து கடைசி வரை பின்பற்றுவார்களா? இல்ல. இடைய சோதனை வரும் பொழுது, ஒரு திருமணக்காரை வரும் பொழுது விட்டு விலகி விடுவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஓர்வாள் அழுகிறாள், நாங்க வருவோன்னு சொல்றா. அவள் சொல்லுவது அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், பின்மாற்றத்தில் போயிட்டா, பின்வாங்கிட்டா. ஆனா ஆரம்பத்தில் அவள் சொல்லுகிறா, அப்ப மாம்சத்துக்கு ஆவிக்கு வித்தியாசம் தெரியாது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள ஆவியும் இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை மையமாக வைத்து சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஆவியில் அவன் பேசினான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. கொஞ்ச நேரத்தில் இயேசு இது உமக்கு நேரிடக்கூடாது, மாம்சத்துல பேசிட்டான். சாத்தான் உள்ள வந்து மாம்சத்துல பேசிட்டான். அப்ப ஆவி மாம்சம், நம்முடைய நமக்குள்ள ஆவி இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம், நல்ல ஜெபிப்போம், நல்ல விசுவாசம் இருக்கும். சில நாட்களுக்குள்ள மாம்சம் மேற்கொள்ளும், விசுவாசம் சோர்ந்து போகும், ஜெபம் இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாக ஜெப வாழ்க்கை போயிடும், ஆராதனை போய்விடும், வேத வாசிப்பு போய்விடும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே முதலாவது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்றால், சூழ்நிலைகள், வாய்ப்புகள் வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகுவதற்குரிய அபாயங்கள் இருக்கிறது. இப்ப கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 ஏன் இவைகள் நடக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே அவர் யாரை சொல்கிறார்? ஈசாக்கு, இஸ்மவேலை குறிப்பிடுகிறார். ஈசாக்கு, இஸ்மவேல் குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் அவங்க மாம்சத்திற்குரியவர்கள் தான். ஈசாக்கு வளர்ந்த பிறகுதான் வாக்கு தத்தத்துக்குரியவனாக மாறுகிறான். சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரவாளி கிடையாது. அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கு வித்தியாசம் தெரியாது. சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கு வித்தியாசம் தெரியாது. பாவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறாத வரைக்கும், நம்ம குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்குள்ள இந்த மாம்சமும் ஆவியும் மாறி மாறி போராடி கொண்டே இருக்கும். கொஞ்ச காலம் நம்ம நல்ல விசுவாசத்துல இருப்போம், நல்ல ஜெபிப்போம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவோம், ஓட்டம் நல்லா இருக்கும். கொஞ்ச காலம் அப்படியே பின்தங்கி விடுவோம், அப்படியே சோர்ந்து விடுவோம். சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம சோர்ந்து விடுவோம். போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த ஆவி மாம்சம் நமக்குள்ள போராடி கொண்டே இருக்கும். ஏசா, யாக்கோபு, ரெபெக்காள் கற்பத்துல ஒன்றோடு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டது போல அந்த போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கின்ற பொழுது, அதற்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லுகிறார், அந்த முந்தின அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறார். எனக்குள்ள மாம்சம் இருக்கிறது, எனக்குள்ள ஆவி இருக்கிறது. எனக்குள்ள நன்மை இருக்கிறது, எனக்குள்ள தீமை இருக்கிறது. நல்ல வழியில் நடக்க விரும்புகிறேன், கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், ஆனா அதன் பிறகு நான் தீமையான வாழ்க்கைக்கு போய்விடுகிறேன். 2 போராட்டங்கள் எனக்குள்ள இருக்கிறது. எனவேதான் வேதம் குறிப்பிடுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லதை பிடித்துக் கொள்ளுங்கள், நன்மைகளை நம்ம பெருகணும். அப்போ கவனிக்க வேண்டும், இதுக்கு தீர்வு என்ன? ஆண்டவர் இயேசுவை நேசிக்கவும் அவரை உண்மையாய் பின்பற்றுவதற்கு தீர்வு என்ன? நம்ம வளர்ச்சி அடையணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும். குழந்தையா இருக்கிற வரைக்கும் 2 மாறி மாறி வரும். குழந்தை பருவத்தை பாருங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நல்லா ஒன்னா சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும், நல்லா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். திடீரென்று சண்டை வந்துடும், ஒருத்தர் அடிப்பாங்க, அழுவாங்க, உருண்டு புரளுவார்கள். பாருங்க, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் மாறிடும். திரும்ப சண்டை போடுறவங்க திரும்ப ஒன்னா சேருவாங்க, திரும்ப சண்டை ஒரு அடிப்பாங்க. இது குழந்தை பருவம். அப்ப குழந்தை, அது மட்டுமல்ல, குழந்தை பருவம் என்பது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கீழே விழுந்து விழுந்து எழுகிற அனுபவமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கீழே விழுந்திருக்கலாம், ஆனாலும் நீங்க கீழே விழுந்தாலும் உங்களை எளிமை நடக்க செய்கிறவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போக வேண்டாம், நம்ம எளிமை நடக்கணும், முயற்சி எடுக்கணும், ஜெபம் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஜெபம் பண்ண முடியல,
ஐயா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஜெபமே வரமாட்டுக்கு ஐயா. ஜெபம் என்பது ஆண்டவரோட ஐக்கியப்படணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், வரமாட்டுக்கு முயற்சி எடுக்கணும். ஆராதனை வரமாட்டுக்கு, ஆராதிக்க முயற்சி எடுக்கணும். அபிஷேகம் பெறல, அபிஷேகம் பெற முயற்சி எடுக்க வேண்டும். வேதம் வாசிக்க முடியல, சிலர் சொல்லுவாங்க வேதம் வாசிக்க நான் புஸ்தகம் திறந்தாலே தூக்கமா வருது. அப்ப என்னன்னா வளர்ச்சி அடையல, குழந்தை. அந்த மாம்சம் மேலும் வருகிறது, மாம்சம் மேற்கொள்ளுகிறது. இப்ப நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாள்ல ஒரு போதகர் எங்களுக்கு ஜூம்ல ஜெபம் நடத்தினார், ஒரு தலைமை போதகர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சேர்ல உட்காந்து இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தூக்கம் வந்தா என்ன செய்யுங்க, உங்க காலு கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு உங்க 2 காலை அந்த தண்ணியில வைங்க. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துல 3 நாட்கள்ல ஒரு பரிசுத்தவான் அப்படி செய்தாராம். இரவு தூக்கம் வரும் பொழுது அவர் மிளகாய் எடுத்து என்ன செஞ்சாராம், கண்ணு பக்கம் தேய்ச்சிட்டாராம். அப்படி கண்ணு எரிஞ்சுது. கண்ணு எரிஞ்ச உடனே அவருக்கு தூக்கமே போய்விட்டதாம். ஏன்னா இரவு ஜெபிக்கணும், விழித்து ஜெபிக்கணும், அப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்க. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். குழந்தையாவே இருக்கக்கூடாது. நிறைய தேவ பிள்ளைகள் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. சிலர் பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். சபையில வந்து சிலர் பிரசங்க நேரத்துல தூங்குவாங்க, பிரசங்கத்துல எழும்பி போவாங்க. இப்பொழுது ரொம்ப யூடியூப் சேனல்ல முழுமையா பிரசங்க கேட்கிறவர்களை ரொம்ப நம்ம விரல் விட்டு எண்ணி விடலாம். அநேகர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, பாட்டு ஆராதனை ஓடும், முடிச்சிருவாங்க. பிரசங்கத்தை சிலர் கொஞ்ச நேரம் கேட்பாங்க, மூடி விடுவார்கள், ஸ்கிப் பண்ணுவாங்க. முழுமையாக தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. காரணம் என்ன? அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. குழந்தை அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வைப்பது கடினமான வேலை. இதே போல குழந்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குழந்தையா இருந்தோம்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பிரசங்கத்தை கேட்க முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும்னா, இயேசுவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 2வது பாருங்கள், ரூத் 1:11-12 உம்முடைய ஜனத்தண்டைக்கு வருவோம் என்று சொன்னார்கள். நகோமி சொல்லுகிறா, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள் என்று சொல்லி உங்களுக்கு இனி ஒரு வாழ்க்கை நான் அமைத்து கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே 14வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஒரு சான்ஸ். இப்போ 2வது என்னன்னா ஒரு போராட்டம், ஒரு சோதனை. இதை நான் எதற்கு முதலாவது குழந்தை பருவம் என்று சொன்னேன். 2வது உலகம். ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவரை நேசிப்பதற்கு நம்ம தடை, உலக காரியங்கள். இப்போ அந்த நகோமி சொல்லுகிறாள், ரூத்தையும் ஓர்பாலையும் பார்த்து, 2வது டெஸ்ட், நான் இனி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியாது, நீங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றா, இந்த ஓர்பால் பின்மாற்றம் அடைகிறாள், திரும்பி போயிட்டா. எவ்வளவு தூரம் நடந்து வந்தாங்க நமக்கு தெரியாது, இது எப்பொழுது நடந்தது தெரியாது, இதெல்லாம் உடனே நடந்ததாக தெரியாது. மோவாப் தேசத்திலிருந்து அவங்க யூதா தேசத்துக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல மைல்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 மைல் 300 மைல் என்று கணக்கு வச்சுக்கிறோம். எவ்வளவு தூரம் நடந்து வந்த பிறகு அவள் திரும்பி போகிறாள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டா. சிலர் சொல்லுவாங்க பாதி கிணறு தாண்டினது. பிரியமானவர்களை, பாதி கிணறு தாண்டக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நீங்கள் ஆண்டவரை கடைசி வரை பின்பற்றணும். பிரைஸ் தி லார்ட். முடிவு வரை நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். பாதியில விட்டுவிடக் கூடாது. ஸ்தோத்திரம். பாதி ஆயுசு, பாதியில சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே நான் பாதி வயதுல மறிக்க கூடாதுன்னு சொல்லி. பாதி வயதுல யாரும் சாக விரும்ப மாட்டாங்க. ஆண்டவரை பின்பற்றுவதிலும் பாதி வரை இல்ல, முழுமையாக கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இறுதி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சிலர் பாதியிலே போயிருவாங்க. ஸ்தோத்திரம். சிலர் பாதியில, சிலர் இப்படி சொல்லுவாங்க, பாதியிலே போயிட்டாங்க. அதாவது பாதி வயசுல தான் வருவாங்களா சபைக்கு, ஒரு 40 வயசுல. ஆனாலும் கொஞ்ச நாள்ல ஓடிடுவாங்க. பின்மாற்றம். ஏன் சிலர் பின்மாற்றம் அடைகிறார்கள்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இந்த ஓர்பால் அவளுக்கு என்னன்னா, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க மாட்டார் நகோமி. அவள் சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க. அவள் உண்மையாய் பின்பற்றி இருந்தா. அநேகருக்குள்ள அவிசுவாசம் என்னன்னா, சபைக்கு வர்றோம், ஆண்டவருக்குள்ள வரோம், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமணம் நடக்குமா, நல்ல நன்மைகள் கிடைக்குமா, இது கிடைக்காது என்று அவிசுவாசத்தினால் அநேகர் போயிருந்தாங்க, பின்மாற்றம் அடைகிறார்கள். சில நன்மைகள் கிடைக்கவில்லை. நான் ஜெபிக்கிறேன், எத்தனை நாள் ஜெபித்து இருக்கிறேன்,
எத்தனை நாள் வாசித்திருக்கிற ஐயா? ஐயா, இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், ஒரு நல்ல கிறிஸ்துவ மாப்பிள்ளை வரவில்லை, நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண் வரவில்லை அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. இத்தனை வருஷம் வந்தது வீணா? இல்லை, வீண்மல. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவது ஒரு நாள் வீணாய் போகாது. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றினால் கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ரூத்தை பாருங்க, உண்மையாய் பின்பற்றினால் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றினால் இயேசு உங்களை கைவிடுவதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே ஒருவள் பின்பற்றுவது போக காரணம் உலகத்துல உலக அன்பு, அந்த உலக ஆசைக்காக பின்மாற்றமா போயிட்டா. நல்லா கவனிங்க, ரூத்துக்கும் திருமணம் நடக்குது, ஒருபாலுக்கும் நடந்திருக்கும். ஆனா யாருடைய வாழ்க்கை இன்னைக்கு சரித்திரத்துல ரூத்து மேன்மையாக எழுதப்பட்டு ரூத்துடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒரு மேன்மையான இடத்தை ரூத் அடைந்தால், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். அந்த மேன்மைக்காக நீங்க குப்பையை தேடி போகாதீங்க, மேன்மை இழந்து குப்பையை தேடி போகாதீங்க. இந்த மேன்மையை நோக்கி போகணும். ஸ்தோத்திரம். பாடல் பாடி பாட்டு படிப்போம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன் என்று சொல்லி. உலகம் ஒரு குப்பை, ஆண்டவர் இயேசு மேன்மை. அவர் ஒரு வைரம் போல, ஒரு விலையேற பெற்ற கல் இயேசு. ஸ்தோத்திரம். பைபிள்ல பேதுரு சொன்ன விலையேற பெற்ற கல். இந்த உலகத்துல எத்தனையோ கற்கள் இருக்கிறது, வைரம், கோமேதகம், வைடூரன் சொல்கிறாங்க, ரத்தினம், எவ்வளவோ விலையேற பெற்ற கற்கள் இருக்கிறது. எல்லாவற்றை விட இயேசு விலையேற பெற்ற கல். பிரைஸ் தி லார்ட். அவரை நாம பாக்கியமாய் பெற்று இருக்கிறோம், அவரை அடைந்து இருக்கிறோம். எனவே அவரை விட்டுறக்கூடாது உலகத்துக்காக. ஆண்டவர் அதான் பேதுரை பார்த்து யோவான் 20 அதிகாரத்துல, இவர்களிலும் அதிகமாய் என்னை என்மேல் அன்பு வைத்திருக்கிறியாப்பா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாய் ஆண்டவர் கேட்டார். ஏன்னா பேதுருவும் இயேசு மரித்த உடனே, அடக்கம் பண்ணப்பட்ட உடனே, ஐயோ இயேசு எங்களை கைவிட்டு போய்விட்டாருன்னு சொல்லி அவன் பின்மாற்றத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டான், மீன்பிடிக்க போயிட்டான். இயேசு முற்றிலும் விலகி போயிட்டான். அதனால திரும்ப அவன் அப்படி போனாலும் அவன் நஷ்டம் அடைஞ்சான், ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. இயேசு அவனை தேடி வந்து நல்ல அப்பம் பொரிச்ச மீனை கொடுத்தாரு. இப்பதான் ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு, இப்ப ஏன்ட்ட அன்பா இருக்கிறாயா, எல்லாரை விட என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, பொண்ணு பொருளுக்கு என்னை பின்பற்றுகிறாயா? பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் நன்மைக்காக மட்டும் இயேசு பின்பற்றினால் நாம் தோல்வி அடைவோம். இயேசு மேல அன்பு வராது, இயேசு பின்பற்ற முடியாது. காரணம், அது ஒண்ணு கிடைக்கலன்னு உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு உடனே. அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றுவோம். தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பாருங்க, மூன்றாவது சொல்லுகிறேன். மூன்றாவது, இப்ப ஓர்வால் போன பிறகு நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது 15வது வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ. அப்ப அவ உலகத்துக்கு மட்டும் போல தன் தேவர்கள், கடவுளையே விட்டுட்டு, ஜீவனால தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை ஆராதிக்க, மற்ற தெய்வத்தை ஆராதிக்க போயிட்டா. அநேகர் அப்படிதான். நீயும் போ அப்படின்னு சொன்ன பொழுது ரூத்து சொல்லுகிறா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போக மாட்டேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தா. மற்றவங்க போனதுனால ஒப்பிட்டு பார்க்கல. நான் சில காரியங்களை குறிப்பிடுகிறேன். ரூத்துக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. நம்ம கண்கள் முன்பாக அநேகரை பார்க்கிறோம். அநேகர் ஜெபிக்காம இருக்கலாம், அநேகர் ஆராதிக்காம இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கலாம். ஸ்தோத்திரம். சிலர் ஜெபத்துக்கு, நீங்க ஜெபத்துக்கு போனீங்களா? சிலர் 2 பேரு ரோட்ல பேசும்போது, ஜெபத்துக்கு போனீங்களா? நான் போகல, நானும் போகல அப்படின்னு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. நான் ஜெபத்துக்கு பாருங்க, இதுல சந்தோஷமாய் துக்கம். அவரே போகல, நம்ம ஏன் போகணும்? அடுத்தவங்களை ஒப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆராதனை செய்யல, அவர் ஆராதனை செய்யல, நான் எப்படி ஆராதனை? இன்னொரு பக்கத்துல பாக்குறேன், அவர் கைத்தட்டல, நான் கைத்தட்ட மாட்டேன். அவர் பாட்டு படிக்க மாட்டேங்கார், நான் பாட்டு படிக்க மாட்டேன். மற்றவங்களை ஒப்பிடக்கூடாது. அவரு காணிக்கை கொடுக்கல, நானும் கொடுக்க மாட்டேன். மற்றவங்களை ஒப்பிட்டு, மற்றவங்க கொடுத்தால் அப்படி கிடையாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ரூத் ஓர்பாலை ஒப்பிட, உன் சகோதரி போய்விட்டால் நீ போ. ஆனா அவ போகல. சகோதரி பின்மாற்றத்துக்குள்ள போனாலும் ரூத் ஒப்பிட்டு பார்க்கல, சகோதரியோட ஒப்பிடல தன்னை. இரண்டாவதாக, ஓர்பாலை அவள் முன்மாதிரியாக வைக்கவில்லை. அவளுக்கு ரோல் மாடல் ஓர்பால் அல்ல, கர்த்தரை தான் வைக்கிறா. நான் கர்த்தரை உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னால், அநேக ஆண்டுகள் இந்த நகோமி மோவாப் தேசத்திலே செத்து போயிருக்கலாம். ஆனா சொந்த தேசத்துக்கு போகணும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சி அவளுக்கு இருந்தது. அதனால அவள் ஓர்பாலை முன்மாதிரியா வைக்கல. அது மட்டுமல்ல, மோவாப் ஒரு அசுத்த சந்ததி, மூதாதையர்களை பின்பற்றவில்லை.
பழைய பழக்க வழக்கங்களை பின்பற்றவில்லை, பழைய பாரம்பரியங்களை பின்பற்றவில்லை. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த ரூத் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த ரூத்தை குறித்து இந்த ஓர்பால் சொல்லுகிற சாட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி. ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் போவாஸ் முதல்ல சொல்லுகிறான். போவாஸ் சொல்லுகிற சாட்சி, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தருத்தரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த ரூத்து ஒரு வாலிபனை தேடி போகல. ஒரு வீடோ, குழந்தை கிடையாது, கொஞ்சம் வயசு தான். ஒரு கஷ்டப்பட்ட வாலிபனோ, பணக்கார வாலிபனோ, பணம் அது அவளுக்கு முக்கியம் கிடையாது. அவளுக்கு அது முக்கியம் கிடையாது. அவளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கை, கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை முக்கியம். அந்த தேசத்துல போய் அவள் உண்மையாய் இருந்தால், உத்தமமாய் நடந்தால், ஸ்தோத்திரம். மாமியினுடைய ஆலோசனை, இது நடந்த சம்பவத்துக்கு முன்னால அவள் மாமி சொல்லுகிற ஆலோசனை இது எதை குறிக்கிறது? பரிசுத்தாவினுடைய ஆலோசனை, வேத வசனத்தின் ஆலோசனை, ஊழியக்காரரின் ஆலோசனை, சபையின் ஆலோசனை. அந்த ஆலோசனை கேட்டதனாலதான் அவள் கர்த்தரை பின்பற்றினாள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை பின்பற்ற, இயேசுவை நேசிக்க உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கணும். உலகத்தார் சொல்லுகிற ஆலோசனைகள் இல்ல. உலக மனிதர்கள் உங்களை பின்மாற்ற ஆலோசனை சொல்வாங்க, தப்பான ஆலோசனை சொல்வாங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ஆலோசனை சொல்வார்கள். ஒரு கணவன் மனைவி சண்டை வந்ததுன்னா யாரிடத்தில், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான் இடத்துல போகாமல் நீ ஏன் மற்ற இடத்துக்கு போகிற? போலீஸ்காரங்கிட்ட கோர்ட்டு போவாங்க. அவன் என்ன சொல்ல, என்ன ஆலோசனை சொல்லுவான்? ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய ஆலோசனை கொடுப்பார்கள், வசனத்தின்படி கொடுப்பார்கள். அந்த ஆலோசனை நமக்கு வெற்றியை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த நல்ல ஆலோசனையை கேட்டு ரூத்து நடந்ததுனால அவள் கடைசி வரை பின்பற்றினாள். நல்ல ஆலோசனைக்காரர் அநேகருனால சுகம் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றவங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆலோசனை சொல்றவங்க இருக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு கர்த்தருடைய வழியில உங்களை நடத்துறவங்க இருக்கணும். உங்களை பின்மாற்றத்திலேயோ உங்களுக்கு இடரல் உண்டாக்கூடாது. சிலர் இடரல் உண்டாக்குவாங்க. இன்னைக்கு இடரல் உண்டாக்க மனிதர்கள் விட்டு விலகி போங்க. தப்பான வழியில உங்களை நடத்துறவர்கள் விட்டு விலகி போங்கள். நல்ல வழியில உங்களை நடத்தணும். நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல வழியில நடத்தக்கூடியவர்களோடு நீங்க நல்ல ஐக்கியமாகி ஜெபிக்கும் பொழுது உங்களை நல்வழியில் நடத்துவார்கள், கர்த்தரண்டை நடத்துவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 காரியங்களை பார்த்தோம். நீங்கள் கர்த்தரை நேசிக்கணும்னா, கர்த்தரை பின்பற்றணும்னா, குழந்தையிலிருந்து வளர்ச்சி அடையணும். 2வதாக, ஸ்தோத்திரம், நீங்கள் உலகத்துக்காக இயேசுவை பின்பற்றாமல் உண்மையை இயேசுவை பின்பற்றணும். 3வதாக, ரூத்தை போல மற்றவர்களை ரோல் மாடலா வைக்காமல், மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்காம, தேவனுடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை, வசனத்தின் ஆலோசனை, ஊழியக்காரருடைய ஆலோசனை, சபையின் ஆலோசனைப்படி நடந்து நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். ரூத்து உண்மையாய் பின்பற்றினதுனால ஒரு மகிமைக்குள்ள வந்தா, ஒரு மகிமையின் ஆசீர்வாதம். கஷ்டப்பட்டா, அவள் வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கை கஷ்டப்பட்டா. ஆனா அவள் பிந்திய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. உங்கள் கடந்த கால வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். ஆனா இயேசுவை நேசித்து உண்மையை பின்பற்றும் பொழுது உங்கள் பிந்திய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான, உத்தமமான, மேன்மையான வாழ்க்கையா இருக்கும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ரூத் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி அப்பா அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்த்தல்ல, உலகத்தை நோக்கியல்ல ஆண்டவரே, இடரல் அடைந்தல்ல, இயேசுவே உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கணும் அப்பா. நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறோம் அப்பா. நாங்கள் குழந்தையாக வளர்ச்சி அடைவோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க எங்கள் ஒவ்வொரு உயிர்ப்பிப்பீராக, உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தீரப்பா. அவள் வாழ்க்கையில் ஆரம்பத்துல ஆண்டவரே கணவனை இழந்து ஆண்டவரே வேதனையோடு கூட வனாந்தரத்துல நடந்து வந்தால், கர்த்தாவே அந்த சூழ்நிலையிலும், அந்த கடினமான சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றினதுனால அவளுக்கு ஒரு மகிமையை கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக, நீங்க அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக, ஒரு குறையில்லாமல் நடத்துவீராக. துன்பங்களை கண்ட வருடங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியான ஆண்டுகளை கொடுப்பீராக. இயேசு நாமத்தினால மகிழ்ச்சியை கொடுப்பீராக, நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க.
கடன் பிரச்சனை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, உலகத்தில் உண்டாயிர ஆபத்து தீமை கொள்ளை நோய்க்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகம் நடத்தட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. கிருபையினால மூடிக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.